நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் அனிதா டேனியல் மேடம், வணக்கம் சார். தொடர்ந்து தாவேகால இருந்து ஒருத்தரையா சிபிஐ விசாரணைக்கு கூப்பிட்டுட்டு போயிருந்தாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ சம்பந்தமே இல்லாம ஆதவ அர்ஜுனா அவர்களை கைது பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வருது. எதனால சார் இப்போ ஆதவ அர்ஜுன் ரெட்டியை கைது பண்ண போறாங்க? அதுக்கு மேல ஒரு தகவல் வருது. தாவேகா இனி இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லுதான். நீங்க போட்டியிடுறதா இருந்தா உங்களை ஏ1 ஆக்கிடுவோம் விஜய அப்படின்னு. அதாவது இது செல்ஃப் கோல்மா. இது கம்ப்ளீட்டா செல்வராஜனும் ஒரு ஏசி இருக்காரு. ஏசினா அந்த ஊர்ல கரூர்ல டிஎஸ்பி. அவரு விஜயை அந்த பிரச்சார வேனை நிறுத்த சொல்லியிருக்காரு. அந்த பிரச்சார வேனை நிறுத்திட்டு இங்கே போனீங்கன்னா ஆட்கள் செத்து போயிடுவாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்திருக்காரு. அப்போது நம்ம நிர்மல்குமார், ஆதவ அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போகலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அதையும் அவர் வீடியோ எடுத்திருக்காரு. இவங்க முழுக்க முழுக்க சொல்கிறாங்க, இவங்க இந்த மாதிரி போலீஸோட அலட்சியம் தான் காரணம் 41 பேர் செத்துதுக்கு அப்படின்னு. அலட்சியம்தான் காரணம்னா இவங்ககிட்ட போலீஸ்கிட்ட எல்லா வீடியோவும் இருக்குது. நிறுத்த சொன்னது, இவர் லைட் ஆஃப் பண்ணது, லைட் ஆன் பண்ணது, இவர் போனது, எவ்வளோ பேர் பைக்கில் வந்தாங்க, எவ்வளோ பேர் காரில் வந்தாங்க, எந்த இடம் இவங்க கேட்டாங்க, எந்த இடம் கொடுத்தோம். வேலுச்சாமிபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு, அது எவ்வளோ அழகாக அவர் பண்ணிட்டு போனார், எல்லாமே வீடியோ வச்சுருக்காங்க. போலீஸ் மேலே இவங்களால் குறை சொல்லவே முடியல. ரெண்டாவது இவங்க சொன்னது செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சாட்டுகிறோம் அப்படின்னு இவங்க சொன்னது இல்லையா, அதுக்கும் நான் எவிடன்ஸும் இல்லை. புசியை கேட்டால் நிர்மலை கேட்டால் ஆதவ், இந்த 3 பேரையும் கேட்டால் மதியழகன் மாவட்ட செயலாளர். மதியழகனை கேட்டால் நான்லாம் மாவட்ட செயலாளர் நான்லாம் இவங்க வீட்டெலாம் பேச முடியுமா அப்படின்னு அவன் நவுறான். விஜயை கேட்டால் எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாமே இவங்க சொன்னது தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னா. இதில் கம்ப்ளீட்டாக மாற்றுறது இந்த தேர்தல் பிரிவு பொறுப்பாளர் அப்படின்ற அடிப்படையில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணது ஆதவ அர்ஜுன் ரெட்டி. அவர் மாற்றுறார். ஸோ அவரை சார்ஜ் ஷீட்டில் குற்றவாளியாக்கி அரெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை முன்கூட்டியே அரெஸ்ட் பண்ணுறாங்களா? ஆக மொத்தம் அவருக்கு அரெஸ்ட்டு ஒரு விதமாக கன்ஃபார்ம். இந்த டீம்லேயே ஆதவ அர்ஜுன் ரெட்டி அரெஸ்ட் கன்ஃபார்ம் ஆன ஒரு பொசிஷனில் இருக்கார். இதுதான் உண்மையான சிபிஐ என்கொயரியுடைய நிலவரம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குன்றது அடுத்தது தான் நடக்கும். இப்போ ஆதவ அர்ஜுனா இடையே இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் டிஎம்கேவோட தூது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி வருதே சார். இது ரொம்ப பரவலாக வருதே சார். இது எப்படி பார்க்குறீங்க? ஆதவ அர்ஜுன் ரெட்டி தன்னோட கேரியரை திமுகவில் ஸ்டார்ட் பண்ணார். அப்போ அவர் ஹை எண்டில் இருந்தார். அதாவது முக ஸ்டாலினோட சைக்கிளிங் போகிற அளவுக்கு இருந்தார். ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட முக ஸ்டாலின் குடும்பத்தினரோட ரொம்ப நெருக்கமாக ஆதவ அர்ஜுன் ரெட்டி இருந்தார். அதுக்கப்புறம் அவர் எம்பி சீட்டு கேட்குறாரு, அவங்க கொடுக்கலன்னொடனே அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு புது கான்செப்டை க்ரியேட் பண்ணி பேசுகிறாரு. அப்போ வெளியில் வராரு. அதுக்கப்புறம் அவரை எடுக்கிறாங்க, ரிமூவ் பண்ணுறாங்க விடுதலை சிறுத்தைகள்லேருந்து. ஓவராக போகிறாரு அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவர் டிவிகேக்கு வராரு. விசிகாவில் இருக்கும்போது ஒரு தொகுதி பொது தொகுதி கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு திருமாவளவன்கிட்ட. ஆனால் டிஎம்கே கொடுக்க மாட்டேங்குது. இவருக்கு டிஎம்கேல இருக்கும்போதும் எம்பி சீட் கொடுக்கல, விசிகாவில் வரும்போது எம்பி சீட் கொடுக்கல. என்னென்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன், ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பையன், அவனுக்கு பணம் வந்துடுது. பணம் வந்த உடனே அடுத்தது என்ன ஆசை வரும், அரசியல் அதிகாரம் தன் கையில் வரணும்னு ஆசை வரும். இதுதான் ஆதவ அர்ஜுன் ரெட்டி. இது இங்கே நடக்கலன்னு உடனே விகடனோட டைப் போட்டு விகடன் ப்ரமோட் பண்ணி ஆதவ அர்ஜுன் ரெட்டியை மேலே கொண்டு வந்துடுறாங்க. அவர் மேலே நின்றுடுறாரு. ரைட்டுங்களா? இப்போ இங்கே நிற்கிறாரு. இவங்க சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வரணும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லும்போது கஷ்டப்பட்டு போய் லாபி பண்ணி எல்லா வேலையும் பார்த்து காசு செலவு பண்ணி சிபிஐ விசாரணைக்கும் கொண்டு வந்துடுறாரு. சிபிஐ விசாரணை கொண்டு வந்த உடனே பிஜேபி இதை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்கில் பார்க்குறாங்க. அப்போது விஜய் காங்கிரஸோட அலைநாய் வர்றாரு. காங்கிரஸோட இவர் அலைநாய் வந்தாருன்னா கன்னியாகுமரியில் எஃபெக்டிவாக பண்ணுவார். கன்னியாகுமரியில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கிடையாது.
காங்கிரஸ் தான் இருக்குது. காங்கிரஸோட விஜய் வந்தார்னா பிஜேபி ஏடிஎம்கேயோட வர்றதை காட்டிலும் அதிகமான எஃபெக்ட் வரும்ன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன். அவங்க 1-2 தொகுதி கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா காங்கிரஸ் அங்கே, காங்கிரஸ் தனித்து நின்று விஜயோட போட்டி போட்டு தொகுதி ஜெயித்த மாதிரி ஆகும். இவரோட அலைன்மெண்ட் வித் காங்கிரஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி இவரோட ட்ராவல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏடிஎம்கேவை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேவோட பிளேஸ்க்கு இவர் போகிற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேவோட பிளேஸ்க்கு இவர் போனார்னா இங்கே என்டிஏ கூட்டணி அடி வாங்கும். ஒரு 5% ஓட்டு வந்து ஏடிஎம்கே இது வந்து இவர் பிரித்தாலும் அந்த ஓட்டு வந்து டிஎம்கேக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதுவும் நடக்கக்கூடாது, இதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு விதமான ஸ்பென்ட் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி. இவர் திமுக வாக்குகளை வந்து பிரிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். திமுக வாக்குகள் பிரித்தா கூட அது வந்து ஏடிஎம்கே வாக்குகளை பிரிக்கும்போது அதுக்கு இது ஈக்குவல் ஆகிடும். ரைட்டா? அப்போது இது வந்து பிரச்சனையாகுதுன்றதுனால தான் இவரை வந்து பிளாக் பண்ணுறாங்க, சிபிஐ என்கொயரியில் பண்ணுறாங்க. சிபிஐ என்கொயரி சுற்றி வரும்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவர் தான் மாட்டுறாரு, ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இப்போ இதில் வெக்ஸ் ஆகிட்டார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. வெக்ஸ் ஆகிடுனா அது நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் பிசிகாலையும் செலவு பண்ணியிருக்காரு, இங்கேயும் செலவு பண்ணியிருக்காரு. இவ்வளோ செலவு பண்ணி எல்லா வேலையும் நம்ம பார்த்துருக்கோம், இதுன்னா இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னும்போது இவருக்கு இங்கே மரியாதை இல்லாமல் போச்சு. இவர் ஒரு 3 அறிக்கை எழுதி கொடுக்குறாரு. அந்த அறிக்கையை வந்து விஜய் பேச மாட்டேன்றார், அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பிஜேபியை எதிர்த்து வந்து பேசணும்னு சொல்கிறாரு, அதுவும் பேசலை. இப்போ 25ஆம் தேதி வந்து 2000 பேருக்கு கூட்டம் கூட்டி போன மாதம் நடத்தினார். முன்னணி வீரர்கள் மாநாடு மாதிரி செயற்குழு பொதுக்குழு எல்லாமே. அதில் வந்து நாங்கள் எந்த கட்சியோடையும் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி அறிவிக்க போகிறார். இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகுது. யாருக்கு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அதனால் அவர் வந்து திமுகவுக்கு போயிடலாம், மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம போயிடலாம், நம்ம பண்ண பாலிட்டிக்ஸ் வந்து தப்பாகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் மூலமாக மார்ட்டின் மூலமாகவும் சிஎம் கிட்ட பேசியிருக்காரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. உதயநிதி வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய விஷயங்கள் வந்து உதயநிதிக்கு சுத்தமாக பிடிக்கல. ரைட்டா? அவர் இந்த மாதிரி கிக்கி பாங்கிக்கெல்லாம் அவர் வரமாட்டார் உதயநிதி. அதனால் இப்படி இருக்குது. இவர் வந்து திமுகவுக்கு போகிறது உறுதியாயிருக்கு. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாரு, நாங்கள் தாவேக்கால தான் போய் சேருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து உறுதியாக இருந்தாங்க. டிடிவி தினகரன் மட்டும் இல்லாமல் அதிமுகலேருந்து வெளியே வந்த இன்னும் 2-3 பேருமே வந்து தாவேக்காவுக்கு தான் போகிறோம் அப்படின்ற ஒரு நிலையை எடுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து அதிமுக அலைன்ஸ்லேயே வந்து திருப்பி இணைஞ்சிட்டாங்க. எதனால சார் இது? பிஜேபியினுடைய மிரட்டல்னாலையும் பிஜேபியினுடைய ஒரு ஒரு பயத்தினாலும் மீண்டும் இங்கே வந்தாங்களா சார்? ஆமாம், டிடிவி மேலே வந்து ஃபெரா கேஸ் இருக்குது, அதான் லண்டன் ஹோட்டல் கேஸு. அது இல்லாமல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேட்டரி ஆக்ட் அந்நிய செலாவணி மோசடி வழக்கு இருக்குது. அது வந்து அமலாக்கத்துறை கையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அது வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேஞ்சராக இருக்குது. அதை காமிச்சு மிரட்டி தான் வந்து சேர்த்துருக்காங்க. இவருக்கு வேறு வழியே கிடையாது. இவர் வந்து 4% ஓட்டு இருந்தவர் இப்போது 0.95% தான் ஓட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வழி அமைச்சார். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, எனக்கு வந்து எம்பி சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. சட்டமன்ற தொகுதி எவ்வளோன்னா கொடுங்க, அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓபிஎஸோட பையன் வந்து தனியாக அவனே ட்ரைவ் பண்ணி வந்து பியூஷ் கோயலை வந்து பார்த்துருக்கான். எங்கள் அப்பா வரலனாலும் சரி நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் போய் சசிகலாவை பார்த்து பேசி நம்மளை வந்து கட்சியை விட்டு அனுப்பிட்டாரு. இப்போ வந்து நம்மளை கட்சிக்குள்ளேயே சேர்க்க மாட்டாரு. இவர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் நம்ம ஏன் சேரணும், நீங்கள் வந்து கட்சியை அனௌன்ஸ் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. இதுதான் வந்து ஒரு விஷயம். இப்போ ஓபிஎஸ் வந்து எடப்பாடியோட பேசிக்கிட்டே இருந்தார். பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து சேருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓபிஎஸ்க்கு வந்து அவைத்தலைவர், செங்கோட்டையனுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் பதவியும் தரதுக்கு தயாராக இருந்தார் எடப்பாடி. இவங்க 2 பேரும் வந்து அதை டிஃப்ரெண்ட்டான பாலிட்டிக்ஸ் ப்ளே பண்ணி அவங்க வந்து 2 பேருமே வந்து வேறு மாதிரி போயிட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்க்கு 2 சீட்டு தான்.
ஒன்று அவருக்கு, இன்னொன்று வந்து அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஐயப்பன், அவருக்கும் இவருக்கும் தான் 2 சீட்டு தான்ன்ற நிலைமைக்கு ஓபிஎஸ் வந்துட்டார். ரைட்டா? சசிகலா ஏற்கனவே 2 சீட்டு தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து பேசி நம்ம திமுகவுக்கு போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் 2, 3 நாள்ல அதுவும் செட்டில் ஆகிடும். இப்போ டிடிவி வர்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. இது என்ன ப்ரூஃப் பண்ணுதுன்னா, எடப்பாடி ஒரு டஃப் நெகோஷியேட்டர். எடப்பாடி வந்து ஒரு டஃப்பாக நெகோஷியேட் பண்ணுறதுனால தான் வந்து எடப்பாடியை வந்து டெபாசிட் இழப்போன்னு சொன்ன ஆட்கள் வந்து இப்போது எடப்பாடி கிட்ட வரக்கூடிய நிலைமைக்கு அது வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போது டாக்டர் ராமதாஸ் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஆட்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒன்று வந்து திமுகவுக்கு போவோம், திமுக அழைத்தால் திமுகவுக்கு போவோம், இல்லைன்னா தாவேகாவுக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டுருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா தாவேகா, ராமதாஸ், ஓபிஎஸ் இந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் தான் வந்து இங்கே செட்டில் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இந்த நிலவரம் தான் தெரியுது. இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கவே எல்லாரும் அவங்க அலைன்ஸோட போய் செட்டில் ஆகிறாங்க சார். ஆனால் தேமுதிக வந்து இன்னுமே வந்து ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்காமல் இருக்காங்களே சார், அதுக்கான காரணம் என்ன? தேமுதிக வந்து திமுக கிட்ட பணம் வாங்கிருச்சு, பெரிய அமௌண்ட்டு. இப்போ வந்து அவங்க திமுக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே கிட்ட வரணுன்னா அதை விட ஒரு பல்கான ஒரு அமௌண்ட் கொடுத்தா தான் வருவாங்க. ஏன்னா இந்த கடனை செட்டில் பண்ணோம்ல, இங்கே வாங்கின காசு செட்டில் பண்ணிட்டு தானே அங்கே வர முடியும். அதுக்கான நெகோசியேஷன் தான் தேமுதிக தரப்பில் நடந்துக்கிட்டு இருக்கு. கூடவே ராஜ்யசபா சீட்டு, அது இது எம்எல்ஏ சீட்டு, திமுகனா 8 சீட்டு, அதிமுகனா 18 சீட்டு, இப்படி ஒரு நெகோசியேஷன். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் வந்து தேமுதிக நெகோசியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. பாமக இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களும் ஒரு விதமான நெகோசியேஷனில் அவங்களும் இறங்கியிருக்காங்க. யாராக இருந்தாலும் தேமுதிக பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சீட்டு, பணம், இந்த 2 விஷயத்துக்காக தான் அவங்க வந்து ஈல்டு ஆவாங்க. அதாவது பிள்ளைங்களை வந்து பஞ்சு மிட்டாய் காமிச்சு வா வா வான்னு கூப்பிடுவாங்களே, அந்த மாதிரி இவங்களை வந்து சீட்டு, பணம் இந்த 2த்தை வச்சு தான் எல்லாருமே வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார், நேற்றைக்கே வந்து சவுக்கு சங்கர் கேஸை பற்றி ஒரு விரிவாக்கம் ஒன்று கொடுத்துருந்தீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு ஏதோ அதில் வந்து அப்டேட் இருக்கா, இல்லை வேற எதுவும் ஒரு தகவல் இருக்கா சார்? சவுக்கு சங்கர் வந்து நீதியரசர் வேல்முருகன் நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி அவரோட வக்கீல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த வழக்கில் வந்து பெட்டிஷன் போட்டது அவங்க அம்மா, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டு பெயில் வாங்கினது அம்மா. ஆனால் இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தாலும் அஃபெக்ட் ஆக போகிறது சவுக்கு சங்கர். ரைட்டா? அதனால் என்ன வந்து சவுக்கு சங்கரை வந்து இம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவர் வேல்முருகன் ஜட்ஜுக்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போது அவர் சொன்னார், உங்களுக்காக தானே உங்கள் அம்மா வந்து வழக்கு போட்டாங்க, உங்கள் அம்மா வந்து மெடிக்கல் கிரவுண்டில் ஜாமீன் வாங்கினதோட பலனை நீங்கள் தானே அனுபவிச்சிங்க. அப்போ நீங்கள் எப்படி இதில் வந்து இம்ப்ளீட் பெட்டிஷன் வந்து உங்களை கேட்காம முடிவெடுக்கக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுவீங்க, அதெல்லாம் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேல்முருகன் வந்து துரத்தி விட்டார் நீதியரசர். அவர் துரத்தி விட்டோடனே இவங்க நேராக சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டுக்கு போயிட்டு முறையிட்டாங்க. வேல்முருகன் வந்து எங்களுக்கு எதிரான ஜட்ஜு, அவர் வந்து இந்த கேஸை வந்து விசாரிக்கக்கூடாது, அவர் விசாரித்தா எங்களுக்கு எதிராக தான் தீர்ப்பு வரும், இப்போ ஆர்டர்ஸை வந்து ரிசர்வ் பண்ணிட்டாரு, 23ஆம் தேதிக்கு ஆர்டர்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காரு, இது வந்து எங்களுக்கு எதிராக வரும்னு நாங்கள் நினைக்கிறோம், அவர் வந்து அவருடைய மோட்டிவ் வந்து சரியில்லை அப்படின்னு போய் சிஜே கிட்ட சொல்லியிருக்காங்க. வேல்முருகன் இம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோன்னு நேராக சிஜே கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சிஜே என்ன சொல்லியிருக்காரு, வேல்முருகன் என்கிற நீதிபதியுடைய சீனியாரிட்டி என்ன, உன்னோட சீனியாரிட்டி என்ன, அவரோட கேரியர் என்ன, நீ யார், நீ வந்து ஒரு வழக்கு தொடுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து நீதிபதியுடைய கேரக்டரை பற்றி நீ எப்படி பேச முடியும், உனக்கு அந்த ரைட்ஸே இல்லை. ரைட்டா? அப்படி அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி உனக்கு தோணிச்சுன்னா நீ வந்து அப்பீல் போ, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உனக்கு இடம் இருக்குது, அதுக்கான அப்பீல் போகலாமே தவிர அந்த நீதிபதி தப்பானவன்னு சொல்லிட்டு அந்த நீதிபதிக்கிட்டேருந்து வழக்கை வந்து மாற்றி
ஏற்கனவே உனக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கிட்ட இந்த வழக்கை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீ சொல்லக்கூடாது, சொல்கிறதுக்கான உரிமையும் உனக்கு கிடையாது அப்படின்னு கண்ட மேனிக்கு திட்டி சிஜே வந்து அனுப்பி விட்டார். மாதிரி நீதிமன்றத்தில் குட்டு வாங்குவது தான் சவுக்கு சங்கருடைய வேலையாக போச்சு. இந்த வேலையை தான் அவர் செய்கிறாரு. இது சட்டபூர்வமாக சரியான வேலை இல்லை. சார், அதிமுகவுடைய முன்னாள் மந்திரி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கக்கூடிய மந்திரவாதிகளோட சேர்ந்து யாகம் நடத்துறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. சார், இது உண்மையா? ஆமாம், ஒரு மந்திரி, அவர் ஒரு முன்னாள் மந்திரி. அவர் வந்து கேரளாவுக்கு போயிட்டு கேரள மந்திரவாதிகளோட சேர்ந்து சண்டி யாகம் அப்படின்னு ஒரு யாகத்தை நடத்தியிருக்கார். அதாவது அவருக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நிர்மூலமாகணும், அவர் வந்து அரசியலில் மேலே வரணும், அதிமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆகணும், மந்திரி ஆகணும்னு யாகம் நடத்துகிறாங்க. அந்த யாகம் வந்து பிரம்மாண்டமாக நடக்குது. அந்த யாகத்தோட இது வந்து ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் வந்து தான் ரொம்ப முக்கியமானது. அந்த ரிசல்ட் வந்து பலன், யாகத்தோட பலன் வந்து அப்போவே தெரியும். அந்த பலன் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு, இவருக்கு பாசிட்டிவாக வரல. அப்படி நெகட்டிவ் ஆச்சுன்னா இவர் போட்டி போடுற சட்டமன்ற தொகுதியிலே ஒரு தோற்றுருவார். இவர் வந்து முதலமைச்சர் ஆகணும், பொதுச் செயலாளர் ஆகணும்னு சொல்லிட்டு யாகம் நடத்துகிறார். ஆனால் இவர் போட்டி போடுற தொகுதியிலே ஒரு தோற்று போயிடுவார் அப்படின்ற மாதிரி அந்த யாகத்தோட பலன் வர அந்த மந்திரி வாயடைச்சு போய் வெளியில் சொல்லாமல் இருக்கார். இப்போ பியூஷ் கோயல் வந்தப்போ கூட போய் பார்த்துருக்காரு. அந்த மந்திரி பார்த்துட்டு சால்வை போட்டிருக்காரு, எல்லாம் போட்டிருக்காரு. அவர் எப்படிப்பட்ட டைப்னா, பியூஷ் கோயலை வந்து 3 தடவை பார்த்தா 3 சால்வை போடுவார். அந்த மாதிரி அவங்களுடைய, அதாவது திறமை இல்லை, அறிவு இல்லை, அதற்கான யோக்கியதைகளை வந்து இது பண்ணல. இப்போ எடப்பாடி வந்து பாஜகவினரோட பேசுகிறாருன்னா ஒரு தடவை பேசுவார், 2 தடவை பேசுவார், அதோட அந்த விஷயங்களை வந்து மேலிடத்துக்கு பேசிட்டு அவர் விட்டுருவார். ஆனால் இந்த மந்திரி எப்படின்னா 10 முறை அந்த பிஜேபிக்காரங்களோட போவார், வருவார், எல்லா வேலையும் பார்ப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவர் வந்து அதுக்காக ஒரு யாகம் நடத்தி அந்த யாகம் வந்து தோல்வியில் முடிந்தது அப்படின்றது தான் இப்போ அதிமுக வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பான டாக் வந்து மந்திரி நடத்திய யாகம் ஏன் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.